இந்த மலைக்கு வந்தோடனே என்னை ஆண்டவர் எனக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்கார் பிஸ்னஸ்ல. கடந்த நாளில் பாருங்க 3 phase கரண்ட் 1.5 லட்சம் ரூபா பில்லு வருது ஒரு மாதத்துக்கு. அந்த மீட்டருக்கு கீழே ஃபயர் கிட்டத்தட்ட 4 அடி தூரத்துக்கு வருது. அந்த சுவர்ல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வருது ஃபயர். வெடிக்குது, பட்டாசு மாதிரி வெடிக்குது. 9 தீ அணைக்கிற அடைப்பான் வச்சு அணைச்சா அது அணையலை, ஷார்ட் ஆகி எரியுது 3/4 மணி நேரமா. அந்த பக்கம் கேஸ் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு கேஸ் மட்டும் வாங்குறோம். 1 லட்சம் ரூபாய்க்கு. சும்மா செகண்ட் பார்த்தா என்ன ஆகும், ஏரியாவே காலியாகிடும். இவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு தூரத்துக்கு நெருப்பு வருது. நான் இவ்வளவு தூரம் தள்ளி நிற்கிறேன், கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி நிற்கிறேன், எல்லாத்தையும் வெளியே போட்டுட்டேன். ஈவினிங் 4:30. ஆனா அந்த இடத்த விட்டு அந்த நெருப்பு இந்த பக்கம் இருக்கிற துணியோ அங்க இருக்கிற சேனல் எளிதில் தீ பிடிக்கக்கூடிய ஐட்டம் நிறைய இருக்கு. ஒரு பொறி பட்டாலும் அணைக்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய பெரிய கிருபை பாருங்க, அந்த இடத்த விட்டு அந்த நெருப்பு கடந்த புதன்கிழமை அந்த இடத்த விட்டு அந்த நெருப்பு வரல. அது நெருப்பு அணைஞ்ச பிறகு அந்த இடத்த ரெடி பண்றதுக்கே 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். அந்த சுவிட்ச் போர்டு, அந்த சேஞ்ச் சுவிட்சு, அந்த மீட்டர், கவர்மெண்ட் ஃபைனு எல்லாம் சேர்த்து அந்த போர்டு எல்லாம் 1.2 லட்சம் ரூபாய் செலவு. ஆனா ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு இருக்கும். ரொம்ப மன வருத்தம், தலைக்கு வந்து தலைப்போட போயிடுச்சு. அடுத்து தொடர்ச்சியா வேலை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நைட் 9 வரையும். அடுத்த நாள் பாருங்க, எங்களுடைய நிறுவனத்துக்கு போட்ட டூப்ளிகேட்டை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப நாளாக தேடும், 2 வருஷம் ஒரு மனுஷன் நாள் சுட்டிக்கிட்டே இருப்போம். ஆனா அவனை பிடிக்க முடியல. போன வாரத்துல சென்ட்ரல்ல வந்து 4 டன் எடை லேபிள்ஸ் இறங்குது டூப்ளிகேட்டுக்கு. எங்களுடைய லேபிள் 150 பேர்ல வந்து இறங்குது. கடவுளுடைய கிருபை பாருங்க, 2 பார்சல் மட்டும் அது அந்த டெல்லியில ஏற்றி நேரே கேரளாவுக்கு போற ட்ரெயின் 2 பார்சல் மட்டும் அதில் போயிடுச்சு. அந்த 2 பார்சல் உள்ள அதுக்குரிய RR ரயில்வே ரிசிப்ட் இருக்கு. அது இருந்தாலும் அந்த பார்சல் 4 டன்னை கொடுப்பான். ரிசிப்ட் அங்கே போயிடுச்சு. அந்த ரிசிப்ட் அங்கே போய் அந்த பார்சலோட போய் திரும்ப அதே ட்ரெயின் அங்கேருந்து இமயமலை எவரெஸ்ட் சேகர வரையும் போயிட்டு திரும்ப சென்னைக்கு வந்து இறங்குறான். 15 நாள் 5 நாளுக்குள்ள அதுக்குள்ள ஒருத்தர் வந்து உங்களுடைய நம்பர், உங்களுடைய லேபிள் உங்களுக்கு வரலன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. 15 நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 1.5 வருஷமா தேடின அந்த டூப்ளிகேட் பார்த்து வியாழக்கிழமை நமக்கு மாற்றுறாரு. ஆண்டவர் விழுபுரி ஆண்டவர் இங்கே வந்தோன்னு இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் ஞாபகம் பண்ணார். 2016 ஜூலை 3 தான் எனக்கு டீக்கன் ஆர்டினேஷன். இது 9/9/2017 டெடிகேஷன் சர்ச்சு. எனக்கு டிசம்பர் 21 பிரசிடென்ட் ஆர்டினேஷன். பொதுவாக இந்த சர்ச்சு கட்டினப்போ தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆர்டினேஷன் கிடைச்சிருக்கு. நான் கூட மேட்ரிக் பாஸ்டா இருக்கேன், மலையில் சர்ச்சு கட்டணுமா ஐயா, வேணாயா, என்னையா வேஸ்ட்டு. ஆனால் ஐயா நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னார். நீங்கள் செய்யுங்கய்யா. அவருடைய பெரிய முயற்சி. ஏன்னா ஆர்டினேஷன் வாங்கி டைரெக்டாக கடூருக்கு வந்துட்டார் வேளாசிரியர் மிஷனுக்கு. அப்பா அம்மா வீட்டுக்கு போகல, அதனால அவர் மேலே ஒரு விருப்பம். அதே மாதிரி விடாப்படியாக 2 தடவை டிராக்டருக்கு வந்துட்டார். 2 தடவை டிராக்டர் ரிவர்ஸ் ஆயிடுச்சு இந்த ரோடு இருக்கப்போ. ஒரு முறை கலெக்டர் போடக்கூடாதுன்ட்டார், மேலே போட விடலை. அந்த கலெக்டர் எப்போ மாறுறாருன்னு தம்பிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் இன்னைக்கு மாறி அடுத்த கலெக்டர் வரும்னா ராத்திரியா போட்டாங்க. அவங்கள கையில் தட்டுங்க அவங்க ஒத்துக்கு. ஆனால் இது ஒரு முக்கியமாகவே இது இந்த பகுதியில் சென்னை பேராயத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் உலக அளவில் உயரக்கூடிய சின்ன தைலாய் மாறும். நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய முயற்சி 5 ரூபா கலெக்ஷன் பண்ணுறீங்க, 50 ரூபா செலவு பண்ணுறீங்க உங்கள் பணத்தை. நீங்கள் கலெக்ட் பண்ணுறது 5 ரூபா, ஆனால் 45 ரூபா உங்கள் பணத்தை போட்டு செலவு பண்ணுறதால நிச்சயமாக இதில் ஒரு 10 ரூம், ஒரு 10-15 ரூம். ஒரு சர்ச்சு வந்து ராத்திரி தங்குனா அட்டாச் பாத்ரூமோட 10 கெஸ்ட் ஹவுஸ் நம்ம சேர்த்து போட்டுட்டோம்னா இது எப்பவுமே ரிசர்வ். 2வது உங்களுக்குள்ள தீர்மானம், யார் வரட்டும் தலைவரா, யார் ஐயரா வரட்டும், எங்க பண்டிகைப்பா நாங்கள் நடத்துவோம். அவங்கதான். அப்படிதான் போன வருஷம் நான் பேசினேன். மேத்யூஸ் வந்தாரு, ஏரியா சேர்மன் வந்தாரு, ஐயா இது அவங்க பண்டிகை அவங்க நடத்தணும்.
நீ பணம் கொடுக்காத, அவங்களே போட்டு நடத்திக்குவான். ஆனால் சிறப்பாக போன வருஷம் ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க இல்லையா? உண்மையாகவே அந்த நீங்கள் விடாப்படியாக ஜெபத்தோடு நடத்துகிறப்போ, உங்களுக்குள்ள யூனிட்டியாக நடத்துகிறப்போ, அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். இது மலையின் மேல் இருக்கும் ஆண்டவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து திட்டவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து திட்டவரே. பரிசுத்த ரத்தம் நமக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியம் கடல்ல வேலை பார்க்குற மாலுமிகள் ஒர்க்கர்ஸ் 3 மாதம் கடலுக்குள்ள தான் இருக்கணும், கப்பலில் தான் இருக்கணும். அவங்க நினைச்ச மாதிரி வெளியே போக முடியாது. அந்த கப்பலுக்குள்ள சுற்றிக்கலாம். கப்பல் என்பது ஒரு கிராமத்தளவு பெருசு. ஒரு மனிதன் இரவு நேரம் கப்பலில் கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் வரை பயணிப்பாங்க. 500 பேர்லேருந்து 1200 பேர் ஒரே ஒரு கப்பலில் ட்ரெயின் மாறி. எப்படி ஒரு ட்ரெயினில் 100 பேர் இருக்காங்க ஒரு கோச்சில், 22 கோச்சு போடுறாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் ஒரு ட்ரெயினில் போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், மேல் தட்டு, கீழ் தட்டு. இரவு நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் மட்டும் மேல் தட்டு மேலே ஓப்பனாக இருக்க தட்டில் இருந்து ஏதோ சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். இதே மாதிரி ஒரு மழை காலம், கடல் பொங்கி கொண்டிருக்கு, அலைகள் அதிகமாகிட்டு இருக்கு. மேலே கீழே கப்பல் போகுது. திடீர்னு ஒரு அலை வந்து அந்த கப்பல் அப்படியே தூக்குது. தூக்க நேரத்தில் பேலன்ஸ் இல்லாமல் எதிர்பார்க்காத ஒரு கடலுக்குள்ள இருக்கிறார். இரவு நேரம் ஆஃப்டர் 2 o'clock கடலுக்குள்ள உழுக்க உடனே அவர் முயற்சி பண்றாரு, வெளியே வர முடியல. யாராவது என்னை காப்பாத்துங்களேன்னு கூப்பிடுறாரு. கேப்டனை கூப்பிடுறாரு, அசோசியேட் கேப்டனை கூப்பிடுறாரு, அங்க இருக்க ஒர்க்கர்ஸை கூப்பிடுறாரு. யாருக்குமே கேட்கல. எல்லாரும் இரவு நேரம் நல்ல நித்திரை, அந்த நித்திரையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கடல் கொந்தளிச்சது, மேலே போறாரு, கீழே வராரு. கடலுடைய ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். தண்ணியோட அழுத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி அவர் துடிச்சிக்கிட்டு இருப்ப அவர் முடியாத நிலைமையில தன்னை உருவாக்கிற தகப்பனை நோக்கி அனுப்புறார். எப்படி மத்திய 8ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வரார். நல்ல பிரசங்கத்தை முடிச்சுட்டு வர்றப்போ குஷ்டரோகி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்,
சன் ஆஃப் டேவிட் பிளேஸ் பீஸ்ஃபுல் திங்கிங். மத்திய 15ஆம் அதிகாரத்தில் கானானிய பெண், அவர் யூத பெண் அல்ல, ஒரு கிறிஸ்தவள் அல்ல, இயேசுவை பற்றி தெரியாது. ஆனா தன் மகளுக்காக தன் மகளுடைய சுக பலவீனம் மாற்றப்பட வேண்டும், மரணப்படுகிற மகளுக்கு எப்படியாவது விடுதலை யாராவது கொடுக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் விடுதலை கிடைத்தா நம்ம தாவீதின் குமாரன் சன் ஆஃப் டேவிட் தேடி வந்தாங்க. வேற வழியே இல்லை, விடாம கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு வழியில தன் மகளுக்கு வாழ்வு. அந்த குஷ்டோகி ஏதாவது ஒரு வழியில ஒதுக்கப்பட்ட நிலைமை, குஷ்டோகி ஊருக்கு வெளியே திருத்தணி போனீங்கன்னா திருத்தணி கோயில அவுட்டர்ல தான் அவங்க வீடு, ஆவடியில போனீங்கன்னா ஆவடியில காமராஜர் பின்னாலதான் வீடு. ஊருக்குள்ள வர முடியாது, ஊருக்குள்ள வந்து அவங்க தீட்டு தேவியராக 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு கொரோனால முகத்தை போன மாதிரி இப்படி முகத்தை மூடிக்கிட்டு கத்த முகத்தை போன யாருன்னே தெரியாது, தீட்டுன்னு கத்தணும். தன் ஒதுக்கப்பட்ட வாழ்வில் சன் ஆஃப் டேவிட் அழைக்கிறான் தகப்பனே. கைவிடப்பட்ட நிலைமையில் கானானிய பெண் அழைக்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையில் எலியா காலத்தில் எலிசா காலத்தில் அந்த சுலைமான் ஸ்திரீ, என் மகன் செத்து போனான், வாழ்வு கொடுக்க கூடாதா? எலியா காலத்துல நான் உனக்கு சோறு போட்டேனப்பா 3 வருஷம் 3 வருஷம் சோறு கொடுத்தனே, அந்த அம்மா யூத பெண் அல்ல, அது நிமித்தம் என் மகன் செத்து போனானே, அதுக்கு தண்டனை தானா? ஒரு தீர்க்க தரிசிக்கு சோறு போட்டது, ஒரு மனுஷன் ஒரு ஏழைக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு இருக்க தோசையை உனக்கு கொடுத்தனே, அதுக்கு தண்டனை தானா? அந்த அம்மா கேட்டாங்க. கேட்ட பொழுது இப்படி ஒரு தண்டனை நடந்துச்சான்னு அவர் கூப்பிட்டு தூக்கிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணார். அதான் கடவுள் சொல்றப்ப என்னை நோக்கி கூப்பிட்டு பார்த்தேன். இதை நான் 33 கூப்பிடுகிற எளியவருக்கு உதவியற்ற திட்டத்தவருக்கு கூப்பிட்ட நாளிலே காலில் பாண்டே. நீங்க என்னைக்கு கூப்பிட்டீங்களோ அது நீங்க யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மலை ஏதோ மலை சொல்றாங்களே, இந்த மலை கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன், இங்க இருக்க கடவுள் எனக்கு விடுதலை தருவாரா, உனக்கு வாழ்வு தருவாரா? அந்த மலையில் இருக்கும் கோயிலுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு கூப்பிட்ட நாளில் ஒரு விடுதலை தருவாங்க. நீங்கள் என்ன ஏக்கத்தோடு, என்ன துன்பத்தோடு, என்ன வியாதியோடு, ஒருவேளை இப்படிப்பட்ட கண் முடியாத கஷ்டம், இப்படி முடியாத தின்பம், நான் மரண படுக்கையில் இருக்க, எனக்கு ஒரு விடுதலை தருவாரா? நிச்சயமா விடுதலை தர ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த பொழுங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்க அவரை நோக்கி அழைக்கிறப்ப யாரா இருந்தாலும் நீங்கள் ஒரு துக்கத்தோடு இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கீங்க, உங்கள் துக்கம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் எட்டி இருக்கு. அவர் சொல்ல, என் நாமத்தினால் நீ எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் என்று சொல்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார். அந்த வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல கிட்டத்தட்ட என் மகனுடைய வயது இன்னைக்கு 38 ஆண்டு எனக்கு திருமணம் ஆகுது. நான் ஒரு நாள் வேகமா கொண்டாடினதில்லை, எதுக்கும் தவறி எங்கள் ஐயத்தை சொல்லிட்டேன். 28ஆம் தேதி ஜபசானிக்கா, 25ஆம் தேதி சர்ச்சைக்கு வரையும் ஒரு ட்ரெஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஐயத்தை ஜூஸ் எடுத்தேன். அவர் ஃப்ரெண்டுக்கு போட்டு நீங்கள் பாருங்க வாழ்வியத்துக்கு மாலை, இதெல்லாம் நான் விரும்பவில்லை. ஆனால் நீங்களுடைய வரவேற்பை நான் ரொம்ப ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறாரு, எவ்வளோ உயர்த்திருக்கிறாரு. அப்போ அந்த சில்வ இடையில நான் இத்தனை வருஷம் நீங்களாம் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு. அதுதான் ஒரு 10 நிமிஷம் அந்த சாட்சி சொன்னேன். இப்படிலாம் எங்களை கஷ்டத்தின் மத்தியில், ஒரு கஷ்டத்தின் மத்தியில் வந்திருக்கிறோம். போன வாரம் இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் எவ்வளவா எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அந்த ஆண்டவரை மறக்க முடியாது. அப்படியே அந்த ஆண்டவர் 25 ஆண்டுகளுக்கு முன்னால 3 பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், கொடைக்கானலுக்கு பிஸ்னஸ்க்கு போயிருக்கேன். அந்த பூண்டி, கவுஞ்சி, பூப்பாறை 3 ஊர் மேலே கொடைக்கானலை தாண்டி 35 கிலோமீட்டர் இருக்கு. பூண்டிங்கிற ஊர், பூண்டி வரையும் தான் பஸ் போகும். அதுக்கப்புறம் பிளாவரி நடந்து போகணும் 5 கிலோமீட்டர். கவுஞ்சிங்கிற ஊரில் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பஸ் போகாது. அதுக்கு முன்னால் மன்னமனூர், அதுக்கு முன்னால் பூப்பாறை, 4 ஊர். அதில் கவுஞ்சிங்கிற ஒரு ஊர் மெயின் ரோடுக்கு 3 கிலோமீட்டர் பஸ் வராது. டெம்போ ட்ராவலர் வந்த புதுசு ஃபாரின் வண்டி எங்கிட்ட இருந்தது. ஒரு ஸ்கூலில் ஓடிச்சு. அந்த ஸ்கூலில் அந்த வண்டியை மெயின்டைன் பண்ண முடியல, விட்டாங்க. நாங்கள் வாங்கினோம் ஃபாரின் வண்டி. எங்களுக்கு வாங்கி கொடுத்து சொன்னால் அது ஃபாரின் டெம்போ ட்ராவலருங்க, இது உங்கள் ஷெட்லனாலே நீங்கள் பெரிய ஆகினார், பெருமையாக சொன்னார். இந்த ஷெட்லனாலே பெருமையாக ஒருத்தர் சொன்னார். உடனே எங்கள் அண்ணன் அதை வாங்கிட்டார். அன்னைக்கு அன்னைய விலைக்கு நல்ல ரேட் கொடுத்து வாங்கிட்டார், நல்ல வண்டி. ஆனால் ஆயில் ஃபாரின்லேருந்து அந்த பிரேக் ஆயில் விட்டோம்னா வண்டி நிற்கல. வண்டி லோக்கல் பிரேக் ஆயில் எடுத்தோன்னா போயிட்டு எங்களுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு இதே மாதிரி மழை காலம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு முன்னால் 21, 22 இருக்கும். பிரேக் ஃபெயிலியர், ரிட்டர்ன் ஆகிடுச்சு வண்டி. மேலே ஏறுற வண்டி பிரேக் ஃபெயிலியர், பின்னால் போய்கிட்டு இருக்கு. பின்னால் பெரிய ஃபால்ஸு,
100 அடி உயரத்துல தண்ணி விழுது. அதுக்கு கீழே நாங்கள் 200 அடிக்கு மேலே இருந்து அங்கேருந்து கீழே உள்ள போகிறோம். ஆனால் தெய்வாதீனமா அந்த போன டிரைவர் வண்டி போய் வர வண்டியை போய் திருப்பினோன்னு அந்த சோகை போயிடுச்சு நினைச்சு. அது பின்னால் வரப்போ நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் பின்னால் வர ஆரம்பிச்சிட்டு ஸ்பீடு இருக்கிறதுக்கு அதிகமாகிடும். நிற்காது. எலும்பு கூடையில தான் அள்ளிட்டு போவாங்க நம்ம வீட்டுக்கு. நம்மளை கூடையிலே அள்ளிட்டு போக முடியுதா என்னன்னு நினைச்சேன். 4 பேர் வண்டியில. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் எப்பவுமே கைவிடாத ஆண்டவர். எப்படி அந்த கப்பலில் இருக்க மனிதன் கீழே குதிச்சு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ ஒரு கயிறு மேலேருந்து வந்துச்சான். மேலேருந்து ஒரு கயிறு வந்துதான். யாருமே கூப்பிட்ட சத்தம் செய்து விடுங்க. அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டாலும் மேலே தூக்கிட்டாங்க. மேலே தூக்கிட்டே கப்பல் மேல் கட்டில் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க யாருமே இல்லை. அப்போ அந்த ஆண்டவர் எப்பயுமே உயிர் உள்ளவர், ஜீவிக்கிறவர். நீங்க எல்லாரும் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிர் உள்ளவர். அதெல்லாம் அவருக்கு அந்த உருவம் இல்லை. அவர் சொல்ற ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் வசனத்தை அனுப்பி குணமாக்கி வாழ்வு கொடுக்க மாட்டோம். சங்கீதம் 107, 19, 20. அந்த வேர்டு இன்னைக்கு மெசேஜ் என்னன்னா, ஆண்டோடைய சத்தியம் தான் மெசேஜ். அதான் சீர்திருத்தம். இதுதான் மனிதனுக்கு வாழ்வு. இது என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. எந்த இக்கட்டுல எந்த வேதனை நீங்க துன்பத்தோடு வந்தீங்களோ உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய துக்கங்களை மாற்றி 2025ஆம் ஆண்டு எனக்கு ஒரு அற்புதத்தின் ஆண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இந்த கண்மலையானவர் உங்களை ஆராதிக்க தூண்டு கொள்ள வந்திருக்க எங்களுக்கு அண்ணா அந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்த பொழுது என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க ஜெபித்த பொழுது ஒரு விடுதலை கொடுத்தீங்கப்பா. மார்க் 13ஆம் அதிகாரத்தில் 18 வருடம் நிகழ முடியாத ஒரு கோரிக்கை வாழ்ந்து கொடுத்தீங்க. அந்த உயிருள்ள தகப்பன் இந்த மலை ஆலயத்தில் தகப்பன் உங்களுடைய கிருபை எங்களோடு வரப்போதுதான். உங்களுடைய இறக்க எங்களோடு வரப்போதுதான். என்ன நீங்க பலப்படுத்துகிற கிறிஸ்தவம் எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வாக்குகிறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தப்படுத்தான். வீட்டில் சுகவீனமாய் படுத்திருக்கிற தன் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக தான். திருமணம் ஆகி பல ஆண்டுகள் குழந்தை கற்பத்திற்கு இல்லாமல் கஷ்டத்தோடு இந்த மனையில வந்து ஜெபிக்கிற அந்த அண்ணாளை போல ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பன. என் மகள் படித்து முடிச்சு வேலை இல்லாம நல்ல கோல்டு மெடல் தான். ஆனா நல்ல வேலை கிடைக்கல, கஷ்டம்பா. கடன் வாங்கி படித்தோம், பேங்க் லோன் வாங்கி படித்தோம். நான் இன்னைக்கு பேங்க் லோன் கட்ட முடியாத நிலைமை இருக்கிறேன். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பனே, இந்த மாதத்துல தகப்பனே அற்புதமா இந்த மாதத்துல இன்னும் 3-4 நாட்கள் தான், 5 நாட்கள் தான் இருப்பா. அதுக்குள்ள ஒரு ஆர்டர் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஆர்டர் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பனே. 1ஆம் தேதி தகப்பனே நவம்பர் 1 அட்டன் பண்ணோம். சகல பரிசுத்தவான்களின் தினத்துல என் மகளுக்கு அவர் நல்ல வேலை கிடைக்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே. திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கு, பணம் இல்லாத குறைப்பா. அந்த தடைகளை மாற்றிட்டாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன. ஒரு விசை கூட என் பெயர் ஆண்டவருக்கு தெரியலையா? நான் எவ்வளவு நாட்கள் பாசிக்கிறது ஜெபிக்கிறேன், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படல, என் வீடு கட்டப்படல. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்கு ஏற்ற காலத்துல ஒரு வீட்டை கொடுக்க போறீங்க நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடு ஒரு பிரச்சனை இருக்கட்டும், ஒரு வழிநாட்டில் இருக்கட்டும், ஆசீர்வதிக்கிற காரணம் இருக்கட்டும். அதை நடத்துங்க. விசேஷமா எங்களுடைய குருவானவர் இயேசுமணி ஐயாக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய துணைவியருக்காக ஜெபிக்கிறப்பா. திருச்சபை மக்களாக நாங்கள் ஒன்றுகூடி கொத்தப்பள்ளி பெட்டா பாஸ்டேட் மக்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். எங்களுடைய சத்தத்தை கேட்டு அந்த மகளுக்கு ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் இந்த நாளில் கிடைக்கிற நம்பிக்கையோடு தகப்பனே ஜெபிக்கிறோம். எங்களை நோக்கி பார்க்கிற விடுதலை கொடுங்க.
வந்திருக்கிற ஒவ்வொரு உங்களுடைய ஊழியர்கள் மேட்சிஸ்க்காக தகப்பனே, வினைக்காக, வினோத்துக்காக ஜெபிக்கிறோம். வந்துற மிஷினரிகளுக்காக, பைபிள் அம்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷினரிகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பல கஷ்டங்கள் மத்தியில் இருந்து இந்த ஊழியம் செய்கிற மிஷினரிகளை பலப்படுத்துங்க. பைபிள் அம்மாக்களை ஆசீர்வதிங்க. அவங்களோட பிரச்சனை இருக்கட்டும். திருச்சபையுடைய ஆட்சி மன்ற குழு, திருச்சபையுடைய ஊழியர் குடும்பங்களுக்காக ஒவ்வொருவரையும் நாங்கள் பிளஸ் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம். இப்ப இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென்.